ஓகே. இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போற விஷயம் வந்து டு டூ லிஸ்ட். கிட்டத்தட்ட நிறைய நாள் நார்மலாவே பிளான் யூ வீக் செய்தாலுமே ஸ்பெஷலா டு டூ லிஸ்ட் பற்றி சொல்லப்படுறது குறைவு. சரியா? நார்மலா மேலோட்டமா செய்துட்டு போறது. பட் இந்த வீக் வந்து அதாவது நார்மலாவே நிறைய நாளைக்கு பிறகு கொஞ்சம் டு டூ லிஸ்ட் சம்பந்தமா டீப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்திருப்பீங்க. சரியா? அப்ப எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக ஒரு டு டூ லிஸ்ட் உண்டு. ஏன் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ற சம்பந்தமா இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கிறேன். சரியா? ஓகே. எத்தனை பேர் இதுல டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ற நீங்க? எத்தனை பேருக்கு டு டூ லிஸ்ட் போட தெரியும் அல்லது தெரியாதுன்னு சொல்றாக்கள் chatல போடுங்க. டு டூ லிஸ்ட் போட தெரியாதுன்றாக்கள் தெரியாதுன்னு போடுங்க. சரியா? போட்டு ஒர்க் பண்றாக்கள் போ தெரியாதுண்டா தெரியாதுன்னு போடலாம். சரியா? போட்டு ஒர்க் பண்றாக்கள் நீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? போட்டு செய்யறாக்கள் அதையும் சொல்லுங்க. ஓகே. நான் டு லிஸ்ட் தான் போட்டு ஒர்க் பண்றேன். ஓகே, சூப்பர். தெரியாதாக்கள் தெரியாது போடுங்க. இப்ப நார்மலாவே எனக்கு அப்பதானே ஈஸி. சரியா? ஆஹ் கொஞ்சம் இருங்க. ஓகே. ஓகே, நியூ மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, நியூ வந்து chatல போட்டிருக்கீங்க. அதே மாதிரி வேற யாரு டு லிஸ்ட் போட்டு டு லிஸ்ட் நானும் போடுறேன். பட் பெர்ஃபெக்டான்னு தெரியாது. ஓகே, தெரியாது தெரியாது. ம், சரி. சரி, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன மாதிரி ஏன் நாங்க டு லிஸ்ட் போடணும், டு லிஸ்ட் என்ன. சரியா? இந்த விஷயங்கள்லாம் பாப்போம். நியூ மெம்பர்ஸும் இருக்கிறீங்க தானே? ஓகே, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. அதாவது டு டூ லிஸ்ட்ன்றது வந்து நாங்க சரியா செய்யறதுக்கான இப்ப நீங்க என்னென்ன வேலைகள் இன்னைக்கு செய்ய போறீங்களோ அதுக்கான ஒரு லிஸ்ட். சரியா? அதான் டு டூ லிஸ்ட். நிறைய பேர் வந்து ஏதோ டு டூ லிஸ்ட்டா என்னடா புதுசா ஒரு விஷயமா என்று பெருசா யோசிப்பீங்க. நீங்க செய்ய போற வேலைகளை வந்து முன்கூட்டியே ஒரு லிஸ்டா தயாரிச்சு நீங்க செய்ய போறீங்க. சரியா? இப்ப இன்றைய நாள் இன்றைக்கு வந்து திங்கட்கிழமைண்டா என்னென்ன வேலைகள் நீங்க செய்யணுமன்றதை ஒரு லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங்ல ஒரு லிஸ்டா ப்ரிப்பேர் அல்லது முதல் நாள் நைட்டே நீங்க என்னென்ன செய்ய போறீங்களோ அதை லிஸ்ட் அவுட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை செய்யறது. அதுதான் டு டூ லிஸ்ட். ஒரு டைம் டேபிள் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்க. செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்க முன்கூட்டியே போட்டு செய்யறது. அப்ப ஏன் இப்படி நாங்க செய்யணும், இப்ப நாங்க செய்ய போற விஷயங்களை வந்து ஏன் முன்கூட்டியே நாங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும், ஏன் இப்படி இப்படி ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு நாங்க ஒர்க் பண்ணணும். இது வந்து உங்களோட என்ன சொல்றது எபெக்ஸோரா ஒர்க்குக்கு மட்டும் இல்ல, இது வந்து உங்களோட பர்சனல் லைஃபுக்குமே ஹெல்ப் பண்ணும். சரியா? உங்களோட ஒர்க் லைஃப், உங்களோட ஃபேமிலி லைஃப், அதை எப்படி பேலன்ஸ் பண்றது, சரியா, எல்லாத்துக்குமே வந்து இந்த டு டூ லிஸ்ட்ன்றது வந்து ஹெல்ப் பண்ணும். டைம் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாக்கள். சரியா? ஏன்னா எல்லாருக்குமே நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே இதே 24 மணித்தியாலம் தான். சரியா? சக்சஸ் ஆகுறவனுக்கும் 24 மணித்தியாலம் தான். சும்மா டைமை கடத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அதே 24 மணித்தியாலம் தான். சரி, எல்லாருக்குமே 24 மணித்தியாலம் தான். அப்ப அந்த டைமை வந்து யாரு சரியா பயன்படுத்தி கொள்றாங்களோ அவங்க சக்சஸுக்கு போறாங்க. அந்த சரியா பயன்படுத்த தெரியாத ஆக்கள் டைம் வேஸ்ட் பண்றாங்க. சரியா? அப்ப அந்த டைமை வந்து சரியா பயன்படுத்துறதுக்கான ஒரு டூல், ஒரு வழியா வந்து நாங்க இந்த டு டூ லிஸ்ட்டை வந்து சொல்லலாம். சரியா? நீங்க வந்து உங்களோட டைமை சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு ஹேபிட், உங்களோட ஒரு பழக்க வழக்கமா இந்த டு டூ லிஸ்ட் போடுறத வந்து நீங்க என்னது
ஒரு ஒரு ஹேபிட்டா நீங்க மாத்திக்கொள்ளலாம். இந்த டு லிஸ்ட் போடுறத உங்களோட லைஃப்ல ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப இதன் மூலமா என்ன நடக்க போகுது? உங்களோட நிறைய நீங்க டைம சேவ் பண்ணிக்கொள்ளுவீங்க. ஒரு ப்ரொடக்டிவா உங்களால இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிறைய விஷயங்கள உங்களால செய்ய முடியும். சரியா? உங்களுக்கு கூடுதலான ரிசல்ட் சரியா? ரிசல்ட்டுமே வந்து உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். அவுட்புட் வந்து உங்களுக்கு ஆ நீங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்ப இந்த டு டூ லிஸ்ட்ட வந்து நாங்க எப்படி போடலாம்? இன்னும் இந்த விஷயங்கள் பற்றி நிறைய பார்ப்போம். சரியா? ஓகே. டு டூ லிஸ்ட்ன்றது ஏன் இம்பார்ட்டன்ட்ன்னு கேட்டா, இது உண்மையிலே வந்து ஒரு வெறும் லிஸ்ட் இல்ல என்ன. எங்கட சக்சஸுக்கான ஒரு பிளான். நான் எப்பயுமே சொல்றது. நாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். ஏன்னா ஒரு பிளான் பண்ணி செய்யணும். இப்ப நிறைய பேர் வந்து ஒரு பிசினஸ்லயா இருக்கலாம். எபெக்ஸோரா மட்டும் இல்ல. நீங்க எந்த ஒரு பிசினஸ் செய்றதா இருந்தாலுமே சரியா? சரியா? நீங்க எந்த ஒரு பிசினஸ் செய்றதா இருந்தாலுமே அத வந்து ஏனோ தானோ ஒன்று நீங்க எடுத்து செய்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதுல சக்சஸுக்கு போக இயலாது. ஏனோ தானோ ஒன்று செய்தா, உங்களுக்கு சக்சஸுக்கு போக இயலாது. சரியா? அப்ப அதுக்குன்னு சொல்லி எங்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கணும். ஒரு பிளான் இருக்கணும். சரியா? ஆ இப்ப இதுக்குள்ள வந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ற லீடர்ஸ் சரியா? பெக்ஸோரால வந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ற லீடர்ஸ் கேட்டீங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. சரியா? ஒரு வீக்லி பிளானோ அல்லது ஒரு 3 மந்த்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பாயிண்ட் ஷாட் இந்த மாதிரி ஒரு நிறைய பிளான் இருக்கும். பிளானோட ஒர்க் பண்றாங்க. அதனால தான் அவங்க நல்ல ஒரு என்னது இன்கமுக்குள்ள போறாங்க. சரியா? ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் இல்லன்னு சொன்னா சரியா? அப்ப எந்த மாதிரி ஒரு பிளான் அவங்ககிட்ட இல்லன்னு சொன்னா, அவங்களால இவ்வளவு தூரத்துக்கு அந்த இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. அப்ப நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சரியா? இந்த பிசினஸ்ல வந்து வீக்லி 1 லேக், 2 லேக்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்கமுக்குள்ள போகணுமா? இது ஃபாரின் டூருக்கான டிக்கெட்ஸ்கள் வின் பண்ணணுமா? சரியா? இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அடையணும்னு சொன்னா, சரியா? நீங்க வந்து இந்த விஷயங்கள அடையணும். ஏன்னா நீங்க எல்லாருமே இப்ப இந்த பிசினஸ்க்குள்ள என்னத்துக்கு வந்திருக்கோம்? ஒரு பிசினஸ் நாங்க ஏன் செய்றோம்டா, அதுல எனக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் செய்றேன். ஒரு இன்கமே கிடைக்கக் கூடாதுன்னு சொன்னா, நானே இதுக்குள்ள மெனக்கெட விளங்குதா? அப்ப நீங்க எல்லாருமே இதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்கமுக்காகவும், நல்ல ஒரு சக்சஸ்க்கு போகணும், உங்களோட கனவுகள் அடையணும்னு தான் வந்திருக்கீங்க. அந்த விஷயத்த நீங்க அடையணும்னு சொன்னா, ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணின ஆக்கள், சக்சஸ்க்கு போற ஆக்கள் என்ன செய்றாங்களோ, அத நீங்க செய்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த விஷயத்த உங்களால இலகுவா ரீச் பண்ண முடியும். அப்ப அதே மாதிரி தான் இன் என்னது எங்கட பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த டு டூ லிஸ்ட் வந்து இருக்குது. அப்ப இது ஒரு சக்சஸுக்கான ஒரு பிளான் என்ன. அப்ப இந்த டு டூ லிஸ்ட் இருக்குது. அப்ப இந்த டு டூ லிஸ்ட் ஒன்று போடுறதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஃபோக்கஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. என்ன செய்யணும். இப்ப இன்றைய நாள் நீங்க எழும்புறீங்கன்னு சொன்னா, ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்று போட்டுட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். இன்றைக்கு நான் என்ன செய்யணும். எங்களுக்கு வந்து குழப்பம் இல்ல. கன்ஃபியூஷன் இல்ல. விளங்குதா? டைம் வேஸ்ட் ஆகாது. இப்ப சில பேர் என்ன செய்யறது இன்றைக்கு எழும்பி ஓகே குட் மார்னிங் மெசேஜ போடுவோம் அதுக்கு பிறகு யோசிக்கிறேன் என்ன செய்வோம் ஆரோட கதைப்போம் வேற என்ன செய்யணும் இப்படி யோசிச்சு யோசிச்சு எடுக்கிறதுலயே பாதி டைம் வீணா போயிடும் சரியா இப்படி நீங்க யோசிச்சுட்டு நீங்க உண்மையா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் விளங்குதா இதை செய்வோமா அதை செய்வோமா அவங்களோட கதைப்போம் இவங்களோட கதைப்போமா இதை போடுவோமா இல்ல இந்த ப்ராடக்ட போடுவோமா அந்த ப்ராடக்ட போடுவோமா என்று நீங்க யோசிச்சுட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வரக்குள்ளேயே கிட்டத்தட்ட என்னது ஈவினிங் ஆயிரும் அப்ப அன்றைய நாள் முடிஞ்சுது சரியா அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் ஏன்னா கிளியரா உங்களோட என்னென்ன விஷயங்கள் செய்ய போறீங்கன்றது கிளியரா இருக்கணும் அப்ப உங்கள்ட்ட டு டூ லிஸ்ட் ஒன்று இருக்குமா இருந்தா முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் குழப்பங்கள் இருக்காது டைம் வேஸ்ட் ஆகாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும் அதாவது நாங்க சொல்றோம் எங்களோட பிசினஸ்ல வந்து நாங்க சக்சஸ் ஆகணும்னு சொன்னா பிசினஸ் மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்திலயுமே நாங்க சக்சஸ் ஆகணும்னு சொன்னா தொடர்ச்சி கன்சிஸ்டன்சின்றது முக்கியம் என்ன அப்ப கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க எங்க லைஃப்ல வந்து கொண்டு வரதுக்குமே வந்து நீங்க தொடர்ச்சியா டு லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணும் போது சரியா நீங்க டெய்லி ஒரு விஷயங்களா கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணும் போது கொஞ்சம் இருங்க
ஓகே. சரியா? அப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு நாங்க வொர்க் பண்ணும்போது, கன்டினியூவா இந்த விஷயத்த செய்துட்டு போகும்போதோ, சரியா? கன்சிஸ்டன்சின்றதுமே வந்து எங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். ஒரு விஷயத்த நாங்க கன்டினியூவா தொடர்ந்து செய்யும்போது, அது எங்களோட ஒரு பழக்கவழக்கமா மாறும். நாங்க வந்து எங்களோட வொர்க்குக்குமே வந்து தொடர்ச்சியா எங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்குது. நாங்க டெய்லி என்ன செய்றோம், என்ன கன்சிஸ்டன்சியா நாங்க வொர்க் பண்றோம் என்ற ஒரு விஷயமே வந்து எங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ் இல்ல. ஏன் இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இப்ப திடீரென்று நீங்க ஒவ்வொரு நாளும் எழுப்பி உங்கள்ட்ட ஒரு பிளான் ஒண்ணு இல்லாம, நீங்க வந்து இன்றைக்கு அவட கதைக்கிறது, ஆ இப்ப என்ன செய்றது? என்ன போஸ்ட் போடுறதுன்றதுல அப்பப்பயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்ன? அப்ப நெறைய பேர் வந்து சொல்றது டைம் இல்ல. இந்த வேலைக்கு என்ன வீட்டு வேலையும் பார்க்கணும், சமைக்கோணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், பிசினஸும் செய்யணும்னு சொல்லும்போது, இந்த என்னது டு டூ லிஸ்ட் ஒண்ணு இல்லாத ஆட்கள் தான் வந்து என்னது அவங்களுக்கு வந்து அவங்க டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. அதனாலே வந்து அவங்க என்னது இத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்கிறாங்க. இந்த வேலை செய்யறன்றதை வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமை மேனேஜ் பண்ண தெரியல. சரியா? இப்ப எல்லாத்தையுமே ஒரே அந்த ஒரு ஒரு பிளான் உண்டு இல்லைன்னு சொன்னா, ஒரு கன்ஃபியூஷன் உண்டு வரும். அதுவே எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொண்டு வரும். சரியா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சா, இப்ப உங்களோட மைண்டுக்கு வந்து அடுத்தது இந்த விஷயம் தான். அடுத்தது இந்த விஷயம் தான்ன்றது தெரிஞ்சா, அந்த ஒரு என்னது குழப்பம் இருக்காது. எங்களுக்கு அதன் மூலமா ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லாம நாங்க வொர்க் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். ஓகே. அதாவது இப்ப சும்மா நாங்க ஏதோ ஒரு வேலை செய்யணுமன்றதுக்காக செய்யாம, எதுக்கு முன்னுரிமை சரியா? எந்த வேலைக்கு இப்ப நான் அநேகமா சொல்றது, எங்கட பிசினஸ பொறுத்தவரைக்கும், ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, குரூப்ல அப்டேட்ட போட்டுட்டு, இந்த குரூப்ல வர விஷயங்கள அப்படியே அவங்களோட குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு, அல்லது ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுட்டு, ஏதோ தங்க ஏதோ என்ன சொல்ற பெரிய வேலை முடிச்ச மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சரியா? அப்படி இல்ல. எங்கட பிசினஸ்க்கு என்ன உண்மையிலே எதுக்கு டைம் கூட குடுக்கோணும்? எந்த விஷயத்துக்கு டைம் கூட குடுத்தா, எங்களுக்கு அவுட்புட் வந்து சரியா வரும் என்ற அந்த விஷயம் எங்களுக்கு கிளியரா தெரியும். என்ன? இப்ப சில பேர் சொல்றது, நாங்க ஃபோனோடே தான் இருக்கிறோம். 24 மணி நேரம் நாங்க இதுக்குல்லாம் டைம் குடுக்குறோம். காலையில எழும்பினா, என்னது நான் இந்த இதுக்குல்லாம் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா, பாயிண்ட்ஸ் வருமான்னு கேட்டா வராது. இன்கம் குவாலிஃபை ஆகுமான்னா இல்ல. என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியல எதுக்கு முன்னுரிமை குடுக்கோணும். சரியா? என்ன விஷயத்துக்கு முன்னுரிமை குடுத்து, எதுக்கு டைம் ஒதுக்கோணும் கூடுதலா, எதுக்கு குறைவான டைம் ஒதுக்கோணும்ன்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க வேலை செய்றாங்க. ஒரு டு டூ லிஸ்ட் ஒரு போடுற ஒரு நபருக்கு வந்து தெரியும். சரியா? எந்த விஷயத்துக்கு அவங்க கூடுதலா இப்ப அவங்க அவங்க டெய்லி ஒரு பிளான் போட்டு ஒரு டைம் ஒண்ணு ஒதுக்கி வொர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் தானே எதுக்கு கூடுதலான டைம் போகுது. ஒருவேள அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த விஷயங்கள் நடக்கலன்னு சொன்னா, அடுத்த வீக் என்ன செய்யலாம்? அல்லது அடுத்த நாள் வந்து அத மாத்தலாம். சேஞ்ச் பண்ணலாம். விளங்குதா? எதுக்கு அப்ப எனக்கு இதுக்கு நான் கூடுதலா டைம் குடுத்தனா, எனக்கு வந்து அது பிரயோசனம் இல்ல. அப்ப நான் இந்த விஷயத்துக்கு கூடுதலா டைம் குடுக்கணும்னு சொல்லி. அப்ப அதெல்லாமே வந்து எனக்கு தெரியணும்னு சொன்னா, என்ன முன்னுரிமை அடிப்படையில நான் வேலைய வந்து நான் செய்து முடிக்கணும்னு சொன்னா, எனக்கு டு டூ லிஸ்ட்ன்றது முக்கியம். டு டூ லிஸ்ட் ஒண்ணு போட்டு வொர்க் பண்றதன் மூலமா நாங்க புரொடக்டிவிட்டியா வொர்க் பண்ண முடியும். சரியா? ஓகே. அப்ப இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு டு டூ லிஸ்ட் ஒண்ணு நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா, அத ஏன் தெளிவு உங்களுக்குள்ள இருக்கும். என்ன ஒரு விஷயத்த வந்து சும்மா எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக செய்யறது இல்ல. அத ஒன்று இத செய்யறதால நிறைய பேர் பெனிஃபிட் அடையறாங்கன்ற விஷயம். அடுத்தது இத செய்யறதால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றதுல நாங்க தெளிவா இருக்கணும். சரியா? ஓகே. அப்ப இந்த பெனிஃபிட் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இப்ப சம்டைம் நீங்க வந்து டைம் இல்லன்னு சொல்றீங்களா? சரியா? எனக்கு பிசினஸ் செய்யறதுக்கு டைம் இல்லன்னு சொல்றீங்களா? அல்லது வந்து நிறைய டைம் குடுக்குறேன். ஆனா சரியான அவுட்புட் வருது இல்லன்னு சொல்றீங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே நான் சொல்றது, டூ டூ லிஸ்ட் போட்டு வொர்க் பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். ஒரு டூ டூ லிஸ்ட் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? ஓகே. ஆட் பண்ணியிருக்கிறேன். அ எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்ப நாங்க பார்ப்போம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு என்னது நாங்க நினைக்க கூடாது. இது வந்து சும்மா போட்டுட்டு ஒரு பேப்பர்ல தானே இருக்குன்றது இல்லாம என்ன, அந்த மாரி நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க அதுல இருக்கிற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க உங்களோட ஒரு நாள வந்து கொண்டு செல்ற ஒரு வீல் தான அது. சரியா? அப்ப அந்த விஷயத்த எங்கட மைண்ட்ல இருக்கணும். அன்றைய நாள் வந்து எந்த அந்த டூ டூ லிஸ்டின் அடிப்படையில தான் போகப் போகுது. ஏன்னா டைம்ன்றது அவ்வளவு பெருமதியான விஷயம் தானே. ஒரு நிமிஷம் வந்து எனக்கு போனா திரும்ப கிடைக்காது. விளங்குதா? இப்ப நாங்க வந்து எங்களோட டைம வீணாக்கி கொண்டிருக்கோம்ன்னு சொன்னா, நல்லா ஒரு விஷயத்த யோசிக்கணும். அந்த இப்ப நீங்க உங்களோட திரும்பி ஒரு ஒரு 5 வருஷம் பின்னுக்கு போவோம். அல்லது சரி நாளைய நாள திரும்பி ஒருக்கா போய் பார்ப்போம்ன்னு இருக்கா, உங்களால முடியாது. ஏன்? அடுத்த நிமிஷம் அதாவது ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து எங்களுக்கு போனா திரும்பி வராது.
விளங்குதா? அப்ப நாங்க எங்களோட ஒவ்வொரு டைமுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியமானதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா, உங்களோட ஒரு நாள் வந்து என்னது, ஒரு நாளை கொண்டு போறது இந்த டு டூ லிஸ்ட் சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப நாங்க வந்து ஒரு டு டூ லிஸ்ட் போடும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, டு டூ லிஸ்ட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களோட ஒரு நாளை கொண்டு போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, டைம்ன்றது அங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. அப்ப அதை வந்து நாங்க போடும்போது கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா நாங்க அந்த விஷயத்தை எழுத வேணும். சும்மா என்ன சொல்றது, ஒரு பேப்பர் எடுத்து கண்ட மாதிரி கிறுக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி இல்லாம, குப்பையா அந்த மாதிரி இல்லாம என்னது ஒரு கிளியரா இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். சரியா? ஆஹ் சில பேர் வந்து என்ன பிழை விடுவாங்கன்னு சொன்னா, இது நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கிறேன். ஆம், என்னது 3A டீமோட கதைக்கோணும், 5B டீமோட கதைக்கோணும், டீம் மெம்பர்ஸோட கதைக்கோணும், இந்த மாதிரி எழுதுவாங்க. அப்ப 3A டீமோட கதைக்கோணும்ன்றதுல வந்து ஒரு கிளியர் இல்லை, ஒரு ஸ்பெசிபிக் இல்லை. சரி, 3A டீம்ன்றது ஓகே, 3A டீம்ல எத்தனையோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. என்ன, அந்த 3A டீம்ல யார் யாரோட கதைக்கோணும். இப்ப நம்ம 3A டீம்ல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோடையுமே கதைக்கல எனக்கு இன்றைக்கு. அந்த 3A டீம்ல இருக்கிற, சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு, பட் 3A டீம்ல இருக்கிற சஃபா, அதே மாதிரி மற்றது மிஸ்ரா சிஸ்டர், அஃப்ரா சிஸ்டர், இவங்களோட நான் கதைக்கணும் என்ன செய்யலாம், மென்ஷன் பண்ணிவிடலாம். 3Aல இருக்கிற சஃபா, மிஸ்ரா, அஃப்ரா, இவங்க 3 பேரோட நான் கதைக்கணும் எழுதும் போது அது கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னது, இன்ன டைமுக்கு நான் கதைக்கணும். ஓகே, 3Aல இருக்கிற சஃபாவோட நான் வந்து ஒரு 10 மணிக்கு மார்னிங் 10க்கு கதைக்கணும். 3Aல இருக்கிற மிஸ்ரா சிஸ்டரோட நான் வந்து ஈவினிங் 3க்கு கதைக்கணும். இப்படி இன்னும் அவங்களோட அந்த எந்த டீம், எந்த நபர், அவங்களோட பேரோட என்ன டைமுக்கு என்றதையுமே நான் சரியா மார்க் பண்ணுவேனா இருந்தா இன்னுமே அது எனக்கு கிளியரா இருக்கு. சரியா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க டு டூ லிஸ்ட் போடும்போது இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்ன டைமுக்கு நான் இன்ன குரூப்ல இன்ன ப்ராடக்ட் அப்படின்னு அப்டேட் போடணும். சரியா? அல்லது இந்த கஸ்டமரோட அந்த பேரை போட்டு, சரியா, இன்ன ப்ராடக்ட் வாங்கின இந்த கஸ்டமரோட நான் வந்து இந்த டைமுக்கு கதைக்கணும். சரியா? அப்ப இந்த மாதிரி நீங்க எழுதும் போது உங்களோட ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து கிளியராகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கொள்ளும். அடுத்தது வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சரியா? எல்லா வேலைக்குமே வந்து நாங்க என்னது கூடுதலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது இல்லை. எது எங்களுக்கு மிக முக்கியம், எந்த விஷயத்த செய்யும் போது எனக்கு அதுல பெனிஃபிட் கூடுதலா கிடைக்கும், அதுக்கு தான் நான் கூடுதலான இதை வந்து டைம் ஒதுக்கணும். சரியா? இப்போ ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு கஸ்டமர் குரூப்ல ஒரு அப்டேட் போடுறதுக்கு நான் 1 மணி நேரம் ஒதுக்க தேவையில்லை. ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு என்ன, ஒரு ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நான் மனத்தியால கணக்குல ஒதுக்க தேவையில்லை. விளங்குதா? அப்ப எனக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே எதுக்கு நான் கூடுதலான டைம் கொடுக்கணும். டீம் ஒரு கான்ஃபரன்ஸ் காலுக்குமே வந்து நான் என்னது, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, டீமோட கான்ஃபரன்ஸ் கால் கதைக்கணும்ன்றதுக்காக 2 ஹவர்ஸுக்கு நான் டைமை போட்டு வச்சுட்டு கதைக்கணும்ன்றது அது எனக்கும் டைம் வேஸ்ட். மற்றது ஒரு விஷயம் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கும் போது நார்மலாகவே அவங்களோட ஒரு கெப்பாசிட்டி இருக்குமே, அவங்களோட மூளை அதை கிரகிச்சு கொள்ளக்கூடிய தன்மை ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். சரியா? அதுக்குமே அதனாலதான் ஸ்கூல்ல வந்து பாருங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து அந்த 40 நிமிஷம் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த இது முடிஞ்சிருமே. நார்மலா அந்த ஒரு ஒரு மைண்டுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வேணும். கண்டினியூவா வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க கொடுக்கும்போது எடுத்துக்கொள்ளே இயலாது. அப்ப அதனால வந்து நாங்க வந்து என்ன செய்யணும், ஒரு கான்ஃபரன்ஸ் கால்னா ஒரு 1/2 hour இல்ல ஒரு 3/4 மணி நேரம். சரியா? ஸோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன்ல இருக்கிறவனா, சரியா, அப்ப அந்த டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள உங்களோட கான்ஃபரன்ஸ் கால் அந்த டைமுக்கு முடிக்கணும். அதுக்குமே வந்து ஒரு அவ்வளவுதான் டைம், 1/2 hour 1 hour அந்த டைமை நீங்க போட்டுட்டீங்களா, அதை என்ன டாபிக்ல செய்ய போறீங்க. சரியா? அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், மற்றது வந்து டீம் டெவலப்மெண்ட்டுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுகளுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் ஒதுக்கப்படலாம். சரியா? அதாவது கூடுதலான நேரம் நான் சொல்றது என்ன, ஒரு 3 ஹவர்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு ஒதுக்க போறீங்கன்னா அதுக்குள்ள வந்து கான்ஃபரன்ஸ் கால் எத்தனை டீமுக்கு செய்ய போறீங்கன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க அதுக்குள்ள ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அப்ப எது
ப்ரியோரிட்டின்றது முக்கியம், முன்னுரிமை கொடுக்க போறீங்க. இந்த வேலை மிக முக்கியமான வேலைண்டா அதை வந்து கட்டாயமா நீங்க அதை வந்து டாஸ்கா பிரிச்சு கொள்ளலாம். சரியா? ஏபி டாஸ்க், ஏபிசி என்று சொல்லி மிக முக்கியமானது, ஓரளவுக்கு நார்மலா இம்பார்ட்டன்ஸ். ஆனா நம்ம அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். சில சின்ன சின்ன டாஸ்க்ன்ற மாதிரி நீங்க அதை பிரிச்சு என்னது எடுத்துக்கொள்ளலாம் டாஸ்களை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கணும். இப்ப சொல்லுவோமே, டு டூ லிஸ்ட் போடுறன்றதுக்காக பெரிய ஒரு லிஸ்டா போட்டுட்டு ஒரு நாளைக்கு நான் இது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க். சரியா? இந்த மாதிரி ஒரு 25-30 டாஸ்கை போட்டீங்கன்னு சொன்னா எங்கட மைண்டே அதை என்ன செய்யும், இவ்வளவு விஷயத்தையும் நான் செய்யணுமான்னு சொல்லி அது டிமோட்டிவேட் ஆயிடும். அப்ப அதுவே வந்து எங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு புதுசா நான் ஒரு விஷயம் செய்யறேன்னு சொல்லும் போது அது கஷ்டமா இருந்தா கண்டினியூவா நான் செய்ய மாட்டேன். அது ஈஸியா இருந்தா மட்டும்தான் நான் என்ன செய்வேன், நான் அதை திரும்ப அடுத்தடுத்து நான் செய்யணும்னு எனக்கு விருப்பம் வரும். அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறைய டாஸ்க் அள்ளி போட்டுட்டு அதை செய்யலாம் போகும்போது நீங்களே உங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டு அதை செய்யாம இருக்கிறத விட என்ன செய்யலாம், ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 டாஸ்க், உங்களோட டு லிஸ்ட்ல வந்து ஒரு 5 டாஸ்க், அடுத்த நாள் என்ன செய்யலாம், இன்னொரு அடுத்தடுத்த நாள் போகும்போது அது ஒரு 7 டாஸ்க், இந்த மாதிரி ஒரு 10 வரைக்கும் போடலாம். அதை விட கூடுதலா நீங்க டாஸ்க் கட் பண்ணணும்ன்றது இல்லை. சரியா? ஒரு 10 அதுக்குள்ள நீங்க உங்களோட டாஸ்க்கை வச்சுக்கொள்ளலாம். ஒரு டு லிஸ்ட்ல நிறைய விஷயங்களை அள்ளி போட்டுட்டு எங்களுக்கே தெரியுமா செய்யலான்றது. சரி, அப்ப அந்த இந்த விஷயங்களையுமே வந்து நாங்க லிஸ்ட்டை பெருசா போட்டோம்னா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த விஷயத்த செய்யல, இதை மிஸ் பண்ணிட்டேனே நானே என்ன செய்வேன், ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லா விஷயத்தையும் நான் விட்டுருவேன். அப்ப அந்த விஷயங்களையும் நாங்க பார்த்துக்கொள்ளோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே, டாஸ்க்குக்கு வந்து ஒரு டைமை நாங்க ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன, இன்ன டைமுக்கு இன்ன இப்ப முதல்ல நாங்க பிரிச்சு கொள்ளணும். மார்னிங் டைம்ல நான் என்ன டைம் ஃப்ரீயா இருப்பேன். உண்மையிலே மார்னிங்ன்றது வந்து ஒரு எனர்ஜியான டைம். நீங்க இப்ப மார்னிங் எழும்பும் போது ஒரு ஹை எனர்ஜி ஒன்று இருக்கு. சரியா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நீங்களும் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஸோ மார்னிங்ல வந்து கஷ்டமான விஷயங்கள் செய்யறது, கஷ்டமா நினைக்கிற விஷயங்களை நீங்க மார்னிங் டைம்ல போட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்க குயிக்கா முடிச்சிருவீங்க. சரியா? அந்த டைம் நான் சொன்ன மாதிரி எனர்ஜி ஹையா இருக்கும். அப்ப நாங்க அந்த டைம்ல வந்து கஷ்டமான விஷயங்களை வந்து மார்னிங்ல ஆட் பண்ணலாம். மற்றது வந்து தொடர்ந்து ஒரு வேலையை செய்யணும்ன்றதும் நாங்க எங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ண கண்டினியூவா செய்யறது. மார்னிங் அதே மாதிரி ஒரு இடையில ஒரு லஞ்ச் டைம் அல்லது ஒரு ஈவினிங் டைம் மற்ற நைட் டைம், இப்படி நீங்க உங்களோட டைமை வந்து நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க ஃப்ரீ ஆகுவீங்களோ அதை வந்து நீங்க பிரிச்சு கொள்ளலாம். சரியா? அந்த டைமை பிரிச்சு அந்த ஒவ்வொரு டைமுக்கு இப்போ மார்னிங்ல ஒரு 1 ஹவரோ 2 ஹவர் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்னா அந்த டைம் ஒதுக்குங்க. அதே மாதிரி ஒரு லஞ்ச் டைம்ல வந்து ஒரு ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னா அதை ஒதுக்கி கொள்ளுங்க. சரியா? மற்றது வந்து ஈவினிங் டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் ஒதுக்கி கொள்ளுங்க. அடுத்த நைட் டைம். சரியா? இந்த மாதிரி நீங்க எத்தனை எத்தனை ஹவர்ஸ் டைம் கொடுக்க போறோன்ற இருக்கிறத வந்து ஒதுக்கி அந்த டைமை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே, இதுவுமே முக்கியம். உங்களோட நீங்க சாரி டு டூ லிஸ்ட் ஒன்று போடும்போது முக்கியமாங்கிற பிஸ்னஸுக்கு வந்து ஃபாலோ பண்றது முக்கியம். சரியா? ஃபாலோ பண்றது வந்து முக்கியம் எங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த உங்களோட டு டூ லிஸ்ட்ல வந்து ஃபாலோ பண்ற விஷயத்துக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கா என்ற விஷயம் பார்க்கணும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து சொன்னா ரிவ்யூ. இப்ப நாங்க வந்து டு டூ லிஸ்ட் போட்டுட்டோம், நான் டு டூ லிஸ்ட் போட்டேன், அது செய்யறேன்னு சொன்னா அதை ரிவ்யூ பண்றதுக்கும் என்ன, அந்த விஷயங்கள்ல நான் எத்தனை டாஸ்க் போட்டேன்னா அதை வந்து முடிச்சிட்டேன், அதுல எத்தனை முடிச்சிருக்கேன், எத்தனை பெண்டிங் இருக்குது, அடுத்த நாளைக்கு அதை அது அடுத்த நாள் டாஸ்கோட ஆட் பண்ற சம்பந்தமாகவும் நான் கட்டாயம் அது அன்னண்டே நாள்ல நைட்ல செய்ய வேணும். இந்த விஷயமே முக்கியம். அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சி. என்னதான் நீங்க எவ்வளவுதான் இந்த விஷயங்களை செய்தாலுமே அதை தொடர்ந்து செய்யணும். என்ன, நீங்க வடிவா பெர்ஃபெக்டா கலர் பென் வாங்கி நீட்டா செய்யறது மட்டும் முக்கியம் இல்லை. லிஸ்ட்டை போட்டுட்டு அதை செய்யாம இருக்கிறதுல ஒவ்வொரு டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்றதை டிக் பண்ணிட்டு இதெல்லாம் பெண்டிங்ல விடுறீங்களோ அதை வந்து உங்களோட
அடுத்த நாள் இதோட வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து எவ்ரிடே உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, உங்களோட பாயிண்ட்ஸ் சார்ட் மார்க் பண்ற விஷயங்களையுமே பார்க்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது என்னது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு இன்கம் வரணும்னு சொன்னா நாங்க வந்து டெய்லி எங்கட என்னது ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க், அதாவது இன்கம் அதிகரிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ், சாரி இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த விஷயங்களை வந்து நாங்க கண்டிப்பா செய்யணும். சின்ன சின்ன ஆக்ஷன், சின்ன சின்ன ஆக்ஷன் தான் வந்து எங்களுக்கு அந்த மந்த்ல வந்து பிக் சக்சஸை வந்து தரப்போகுது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? எக்ஸாம்பிள் ஒரு டு டூ லிஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கலாம்னு சொன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட பிசினஸுக்கான விஷயங்கள் என்னோட பர்சனல் இதுகளையுமே வந்து நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதுல வந்து டைமோட, சரியா, ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது டைம் பிரிச்சு கொள்ளுங்க. மார்னிங் உங்களுக்கு என்ன மாதிரி டைம் நீங்க எப்படி செய்ய போறீங்களோ, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட், அந்த மாதிரி நீங்க ஒரு டைமை பிரிச்சு கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து நீங்க வந்து எழுதும் போது ஒரு பாக்ஸ் போட்டு எழுதினீங்கன்னு சொன்னா நீங்க டிக் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு பாக்ஸ் போட கஷ்டம்னு சொன்னா நீங்க எழுதி முடிச்சிட்டு பக்கத்துல ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கன்னு சொன்னா நீங்க அந்தந்த வேலை முடியும் போது டிக் பண்ணி கொள்ளலாம். முன்னுக்கோ பின்னுக்கோ இந்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு, அது எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஓ, நான் இந்த வேலை முடிச்சிட்டேன், என்னது இன்னும் இன்னும் அடுத்தடுத்த முடிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது டைம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்னு சொல்லி தந்தேன் அந்த விஷயம். அப்போ இந்த மாதிரி நீங்க மார்னிங் டைம்னு சொன்னா நீங்க நார்மலா என்னது எழும்பி உங்களோட ப்ரேயர் அண்ட் கிராட்டிடியூட் இது செய்கிறார்கள் அல்லது மெடிடேஷன் ஃபாலோ பண்றார்கள், நீங்க அந்த அந்த டைமை நீங்க போட்டுக்கொள்ளலாம். பிசினஸ் சார்ந்த விஷயங்களுக்கு தனியாக செய்ய போறீங்கன்னா பிசினஸ் சார்ந்த விஷயங்களை மட்டும் போடலாம். அல்லது பர்சனல் உங்களோட இதுகளையும் நீங்க எட் பண்றீங்கன்னா அதையுமே சேர்த்து செய்து கொள்ளுங்க. ஆனா கூட விஷயங்களை எட் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிமோட்டிவேட் ஆயிடும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து உங்களோட டீம் பாயிண்ட்ஸை செக் பண்ணி அப்டேட் பண்ற விஷயங்கள். அடுத்து உங்களோட குரூப் இப்போ மார்னிங் சொல்லும் போது நாங்க எல்லாருமே குரூப்ல வந்து ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ்கள் போட்டுக்கொள்றது, அதுகளை போடலாம். அடுத்தது வந்து என்ன, யாராவது ஒரு இன்ஆக்டிவ் மெம்பரோட டீம்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க, அப்புறம் அவங்க கொஞ்சம் சத்தமே இல்லாம போயிருப்பாங்க, அப்போ அவங்களோட ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இப்போ இதுல வந்து டோக் டு ஒன் இன்ஆக்டிவ் மெம்பர் இது இந்த இடத்துல நீங்க என்ன எழுதணும், யார் மெம்பர்னு பேரை போட்டு எழுதணும். 10 மணிக்கு இன்ஆக்டிவ் மெம்பரா இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் சொல்லுவோமே, ரிஸ்தாவோட நான் கதைக்க போறேன், இன்ஆக்டிவ் மெம்பரா இருக்கிற இந்த பேர், அந்த பேரை போட்டு நான் கதைக்கணும்ன்றதை போட்டால் தான் நான் செய்வேன், இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன். சரியா? அல்லது இன்ன டீம்ல இருக்கிற, சரியா, 6B டீம்ல இருக்கிற இன்ஆக்டிவ் மெம்பர், இவங்களோட நான் இந்த நபரோட நான் கதைக்க போறேன், அந்த மாதிரி நீங்க இதை ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது என்ன, ஆஃப்டர்நூன் டைம்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நீங்க சமைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரீயா கிடைக்குதா, அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்களோ அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். இதுல வந்து ஜூம் மீட்டிங் பிளான் பண்ற லீடர்ஸோட, அடுத்தது வந்து ஒரு 2 ஃபாலோ புதிய நபர்கள் 2 பேரோட வந்து பிசினஸ் ப்ரெசன்டேஷன் அவங்களை இன்வைட் பண்ற சம்பந்தமா, அடுத்தது வந்து ஃபேஸ்புக்ல வந்து இந்த டைமுக்கு ஒரு அப்டேட் போடணும், என்னது வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், டிக்டாக்ல ஒரு இது அந்த டைம். சரியா? இப்படி வந்து நீங்க ஒரு நார்மலா இந்த மாதிரி ஈவினிங் டைம்லயும் என்னென்ன செய்யணும்ன்றதெல்லாம் போட்டு இப்போ சொல்லுவோமே, நியூ மெம்பர்ஸோட கதைக்கிறதுக்கு டீமுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் செய்யறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கு தானே, இந்த சோஷியல் மீடியால அப்டேட் போடுறது, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைமை நீங்க பெர்மனண்டா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, சரியா, 4 மணி ஆயினா இந்த இந்த டீமுக்கு இந்த குரூப் கால், 3 மணி ஆயினா ஒரு சோஷியல் மீடியால ஒரு அப்டேட், இதன்றது இருந்தா உண்மைக்குமே வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு பழக்க வழக்கமா மாறுறது மீஸ். இப்ப பாருங்க, எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக் கூட, எங்களுக்கு வந்து உண்மையில இந்த ஜூம் மீட்டிங் 8 மணிக்கு ஜூம் மீட்டிங்ன்றது பழகி 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 அது அப்படியே மைண்ட்ல அப்படியே ஒரு 8 மணி ஏண்டா எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜூம் மீட்டிங் என்றது. பட் நான் போஸ்ட் செய்துறேன், ஆனா எனக்கு 7 மணிக்கு செய்யணும்ன்றது தெரியுது, ஆனா என்ன அறியாமலே நான் போஸ்ட்ல 8 மணி என்று போட்டுட்டேன், ஷேர் பண்ணேன். அந்த அளவுக்கு அந்த விஷயம் மைண்டுக்கே வரல, அந்த 7 மணி என்று மாத்தணும்ன்றது இல்லைங்களா. ஏன் நாங்க ஒரு விஷயத்த ஒரு டைமுக்கு தொடர்ச்சியா அந்த எவ்ரிடே நாங்க அதை தொடர்ந்து செய்யும் போது எங்களுக்கு அது பழகிடுமே, அந்த விஷயம் ஒரு பழக்கமா மாறிடும், எங்களோட மைண்டுக்கும் அது இதாயிடும். அதே மாதிரி தான் நீங்க எவ்ரிடே உங்களோட டீமுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் செய்ய போறீங்கன்னா மாறி 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 செய்யாம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஈஸி, உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி. அண்ட் அந்த டைம்ல வந்து இப்ப நான் ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யறதுக்காக வந்து, சரியா, நான் தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல அந்த வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். சரியா? இப்ப நியூ மெம்பர்ஸை வந்து நான் கைட் பண்றதுக்குன்னு சொல்லி நான் ஒரு டைம் ஒதுக்குறேன், அல்லது நியூ மெம்பர்ஸோட நான் கதைக்கிறதுக்கு இன்வைட் பண்றதுக்கு எவ்ரிடே நான் 4 மணி ஈவினிங் 4 மணி நான் ஒதுக்குறேன்டா, அந்த 4 மணி டைம்ல வந்து
ஒரு வைப் உண்டு, ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கு விளங்கு. அந்த டைம் நான் அதை தொடர்ந்து செய்யும் போது உண்மையிலேயே வந்து அந்த 4 மணி டைம் நான் கதைக்கும் போது என்ன நடக்கும், நான் கதைக்கிறாக்கள் என்னோட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட அது போக 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 அது வந்து இதாகும். என்னன்னு சொன்னா அந்த டைம்ல நான் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறேன் விளங்குதா. அப்ப நிறைய பேர் வந்து இந்த வயசுல அந்த ஒரு நாளைக்கு ஒரு டைம்ல வந்து ஒரு விஷயம் செய்யறதை தாண்டி நாங்க இப்படி ஒரு எவ்ரிடே நாங்க அந்தந்த டைமுக்குன்னு சொல்லி இந்த டைம்ல நாங்க பெர்மனண்டா வச்சுக்கொள்ளலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டாஸ்க் ஆட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு வந்து கஷ்டமா போயிடும். மற்றது ஒவ்வொரு டாஸ்க் முடியும் போதும் டிக் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மற்றது வந்து நீங்க உங்களோட டு லிஸ்ட்டை வந்து ஒன்று நீங்க முதல் நாள் இரவு நீங்க போடலாம், அல்லது மார்னிங் ஏர்லியா எழும்பி அந்த விஷயங்களை போட்டுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப நாங்க வந்து இந்த வீக்குக்கான எங்களோட ஒரு டு லிஸ்ட்டுக்கான விஷயங்கள் பார்ப்போம். சரியா? இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த வீக் வந்து ஒரு ரிஷி ஆயில் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். என்ன, ஒவ்வொரு ஆளுமே ஒரு 12 ரிஷி ஆயில் நாங்க டார்கெட் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்றோம். அப்ப இந்த 12 ரிஷி நாங்க சேல் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு எங்கள்ட்ட ஒரு கிளியரான ஒரு பிளான் இருக்கணும். என்ன, அப்ப அதுக்கு வந்து இப்ப இன்றைக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாள் இருக்குது. அப்ப அதுல டு லிஸ்ட் வந்து நாங்க எப்படி நார்மலா செய்யலாம்ன்றதை நாங்க பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும், எங்கட கோல் இப்ப 12 ரிஷுவல்ன்றது எங்கட வீக்குக்கான டார்கெட். அதை நாங்க என்ன செய்ய போறோம், பிரேக் டவுன் பண்ண போறோம். சரியா? அப்ப 12 ரிஷுவல வந்து நாங்க 6 நாளைக்கு பிரிக்கும் போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ரிஷி ஆயில் பாட்டில் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு வருது. சரியா? ஓகே. அப்ப நாங்க அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு அதை எப்படி நாங்க செய்யலாம். ஓகேவா? அப்ப அதுக்கான இது வந்து எங்களுக்கு டெய்லி டு லிஸ்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, ஒரு 10 நியூ பீப்புளை வந்து கண்டெக்ட் பண்றது. நான் ஆல்ரெடி சொல்லிக்கோ நேம் பேங்க் போடுங்க. அதே தனித்தனியா ஃப்ரெண்ட்ஸு கண்டு தனிய, ரிலேட்டிவ்ஸு கண்டு தனியா, ரிலேட்டிவ்ஸையும் எப்படி பிரிச்சு பிரிச்சு போடணும்ன்றதெல்லாம் நான் சொல்லி தந்தேன். என்ன, அப்ப இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு லிஸ்ட்ல இருந்தோ அல்லது வந்து தனி இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா, அல்லது நாங்க இன்றைக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், சின்ன பிள்ளைகள் தனியா சின்ன ஆக்கள் வச்சிருக்கிறார்கள். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு விஷயங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குதுன்றது விஷயம் நாங்க பார்த்திருந்தோம். ஏன்னா அப்ப அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 20 பேரோ 10 பேரோ இந்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு நேம் லிஸ்ட் போடுவோம். நேம் லிஸ்ட் போடாம செய்யறது இல்லை, நேம் லிஸ்ட்டை போட்டு அதுல இருந்து அல்லது ஆல்ரெடி உங்கள்ட்ட நேம் லிஸ்ட் இருக்கிறது ஒரு 10 பேர் அவங்கள நீங்க கண்டெக்ட் பண்ணலாம். சரியா? அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் சம்பந்தமா வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கலாம், வாய்ஸ்ல கொடுக்கலாம், அல்லது கால் பண்ணி கதைக்கலாம், அல்லது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மெசேஜ்ல அனுப்புறதை விட வாய்ஸ் ரெக்கார்ட் அண்ட் கால் வந்து பெஸ்ட். சரியா? அடுத்தது வந்து என்ன செய்யலாம், ஆல்ரெடி எங்கள்கிட்ட விசாரிச்சாக்கள் இருப்பாங்க. நாங்க முதல் ஸ்டேட்டஸ் போடும் போதோ அல்லது ஆல்ரெடி விசாரிச்சுட்டு விலையை கேட்டுட்டு பிறகு ஆன்சர் பண்ணாம இந்த என்னது ரிப்ளை பண்ணாம இந்த மாதிரி முதல் எங்கள்கிட்ட ரிஷ்யூல் சம்பந்தமா விசாரிச்சாக்கள் இருப்பாங்க. பழைய ஆக்கள் விளங்குதா. அதுல இருந்து ஒரு 3 பேரோட நாங்க என்ன செய்யலாம், திரும்ப ஒரு இன்னைக்கு அதுல ஒரு 3 பேர் ஆட் பண்ணி பழைய எங்கள்கிட்ட கேட்டாக்கள் லிஸ்ட் இருந்தா அவங்க ஒரு 3 பேர் ஆட் பண்ணலாம் இன்றைய கதைக்கிறதுக்கு, என்ன டைம் கதைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு ரிஷுவல் பெனிஃபிட் சம்பந்தமாவோ ஒரு ஃபீட்பேக்ஸ்கள் வீடியோவோ அல்லது நீங்க ஒரு ஓன் வீடியோ கிரியேட் பண்ணியோ ஒரு ஸ்டேட்டஸ்ல சோஷியல் மீடியாவில் போடலாம். இதெல்லாம் என்னென்ன டைமுக்கு செய்யணும்ன்றது நீங்க ஆட் பண்ணி என்னது இந்த டாஸ்க்களை வந்து செய்யலாம். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்க டெஸ்டிமோனியல் ஒரு வீடியோவா எடுத்தோ இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம், இல்லை உங்களோட ஓன் ஃபீட்பேக்கை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்தது வந்து டீம் குரூப்ல வந்து என்னது சேலஞ்சஸ், அதாவது டீம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி நாக்களை வந்து விஷ் பண்ணி அந்த ஆர்டர் ஸ்போர்ட் ஆக்களை விஷ் பண்ணி போடுறது. சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நாங்க அண்ட் குரூப்புக்கான ஐடியாஸ் கொடுக்குறது. இதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான ஐடியாஸ்கள் உங்களோட சைட்ல அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அன்றைக்கு எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்திருக்கீங்கன்ற அப்டேட்டுகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீம் கைடன்ஸுக்கும் நீங்க இப்ப நீங்களுமே ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு டீம்ல இருக்கிறார்கள். இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, கான்ஃபரன்ஸ் கால். சரியா? கான்ஃபரன்ஸ் கால்கள் செய்யறதையுமே வந்து இந்த சப்போர்ட் டாஸ்க் இதுக்குள்ள வந்து நாங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சிம்பிளான ஒரு விஷயம் இதுதான். நீங்க வந்து இந்த 12 ரிஷ்யூலன்ற இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா நாங்க அதிக அளவான கண்டெக்ட் என்ன, எந்த அளவுக்கு எங்கள்கிட்ட கூடுதலான கண்டெக்ட்டுக்கு நாங்க இந்த விஷயத்த கொடுக்குறோமோ அதே சமயம் மோ கண்டெக்ட்ஸ், மோ எக்ஸ்பிளனேஷன், மோ ஃபாலோ அப், மோ க்ளோசிங். அதாவது அதிக அளவான முதலாவது கண்டெக்ட்ஸ். ஏன்னா கண்டெக்ட்ஸ் நாங்க எத்தனை பேர் கண்டெக்ட்ஸ் வச்சிருக்கிறோம், அந்த கண்டெக்ட்ஸை வச்சிருந்து பிரயோசனம் இல்லை, அவங்களுக்கு நீங்க அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ப்ரொடக்ட் சம்பந்தமான சரியான அந்த விளக்கத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது வந்து ஃபாலோ அப்.
ஃபாலோ பண்ணா என்ன அப்படியே கொடுத்துட்டு விடுறது இல்லை. அவங்களுக்கு திரும்ப வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அனுப்பலாம். அப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கலாம். சரியா? அண்ட் இந்த மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அல்லது எங்களோட கஸ்டமர் குரூப் வச்சுக்கொள்ளலாம். அப்ப நாங்க திரும்ப சம்டைம் இன்றைக்கு வந்து ஒரு நபருக்கு ரிச்சுவல் தேவைப்படாது. ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப தேவைப்படலாம். சரி. அப்ப அதனால ஃபாலோ பண்றது எப்பயுமே முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த மாரி தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 12 ரிச்சுவல் பாட்டில்ன்றது உண்மையிலேயே சரியா ஈஸி. நீங்க அத வடிவா செய்யலாம். சரியா? ஓகே. அப்ப இவ்வளவுதான் எங்கட முக்கியமானது. சாரி என்னன்னு சொன்னா நான் வந்து அந்த மீட்டிங் டைமையும் மாத்தி போட்டிருந்தேன் நான். பட் இருந்தாலுமே இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. சரியா? இனி 7 மணிக்கு தான் இந்த சீசன் நோன்பு இந்த இது முடியும் வரைக்கும் நாங்க 7 மணிக்கு செய்வோம் மீட்டிங்ஸ்கள். சரியா? ஓகே. இப்ப என்ன மாதிரி உங்களுக்கு இதுல ஒரு ஐடியா ஒண்ணு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து டு டூ லிஸ்ட் தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் கிளியரான எனக்கு ஒருக்கா சாட்ல போடுங்க. எவ்ரிடே டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. சரியா? நீங்க செய்ய போற விஷயங்களுக்கு டு டூ லிஸ்ட் போட்டு நீங்க சின்ன சின்னதா நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 5 டாஸ்க் போட்டு ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. சரியா? போட்டுட்டு நீங்க அந்த 5 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாள் இன்னொரு 2 டாஸ்க் அதோட கூட ஆட் பண்ணுங்க. ஓகே. அப்ப இந்த வீக் எங்கட இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபாரின் டூர், பாலி டூருக்கான இது வந்து போயிட்டு இருக்குது. செகண்ட் வீக் அடுத்தது வந்து 1 லேக் இன்கம் ஏர்ன் பண்ற ஆட்களுக்கான விஷயங்கள் அந்த இதுவும் போயிட்டு இருக்குது. சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு என்னது 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது, நாங்க இதெல்லாம் ரீச் பண்ணணுமா இருந்தா என்ன இந்த மாதிரி எங்கட இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இதுக்குள்ள நாங்க போகணுமா இருந்தா எவ்ரிடே நாங்க செய்யற எங்கட ஆக்டிவிட்டி அதுல தாக்கம் செலுத்தும். நீங்க ஒரு ஃபாரின் டூருக்கு டிக்கெட் வின் பண்றதா இருக்கலாம். இல்ல எவ்ரி மந்த் 1 லேக் இன்கம் எடுத்து அந்த சர்டிபிகேட்ஸுக்கு குவாலிஃபை ஆகுறதா இருக்கலாம். சரியா? இது எல்லாத்துலயுமே வந்து எங்கட ஒவ்வொரு நாளும் நான் வந்து அந்த நாளை எப்படி செலவழிக்கிறேன், அந்த நாளை நான் எப்படி என்னது கொண்டு போறேன்ன்றதுதான் வந்து அந்த விஷயத்த நீங்க அதை ரீச் பண்ணுவீங்களா இல்லையான்றதை தீர்மானிக்கும். விளங்குதா? அப்ப ஒவ்வொரு நாளையும் வந்து இன்றைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல போகட்டும் என்று நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் இந்த தள்ளி போடுற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் விடுங்க. சரியா? இன்றையன்ற நாள் உண்மையிலே இன்றைக்கு போனா திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. சரி, அதை எப்பயுமே வச்சுக்கொள்ளுங்க. எங்கட டைம்ன்றது உண்மையிலேயே அவ்வளோ பெருமதியானது. உண்மைக்குமே அவ்வளோ பெருமதியான இந்த நேரம்ன்றது. அந்த நேரம் உங்களுக்கு என்னதான் செஞ்சாலுமே தங்கம் கூட திரும்பி வாங்கலாம். சரியா? வைரம் வாங்கலாம். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெருமதியான விஷயங்கள் போனாலும் வாங்கலாம். ஆனா டைம்ன்றது வந்து உயிர் மாதிரி தான். போனா திரும்பி எங்களுக்கு அதை வாங்க இயலாது. சரியா? அப்படிப்பட்ட டைமை நீங்க என்ன செய்றீங்க, எப்படி பயன்படுத்துறீங்க என்றத நீங்களே உங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு வயசுன்றது போய்க்கொண்டுதான் இருக்குது. இப்ப ஒரு வயசு போனதுக்கு பிறகு இருந்து கொஞ்சம் ஏர்லியா அதை செய்திருக்கலாமோ, கொஞ்சம் அந்த வயசுல நாங்க அதை கவனம் என்னது சரியா செய்திருந்தா என் ஃபேமிலியை கொஞ்சம் நல்லா பார்த்திருக்கலாமோன்னு பிறகு யோசிக்கிறதை விட இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப இருக்கிற இந்த விஷயத்த வந்து நீங்க எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தி பெனிஃபிட் அடைகிறீங்கன்றது தான் முக்கியம். சரியா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்த வீக் எல்லாருமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. கட்டாயம் நீங்கள் டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நாளைய நாள் நாங்கள் மீட்டிங்கில் சந்திப்போம். தேங்க்யூ.